ஹாய், ஐ எம் குமரவேல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரே ஒரு கிளிக்கில் ஃபோட்டோவை ரீடச் பண்ணி அது மூலிமா ஃபைவரில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ ரீடச்சிங். ஸோ இதுதாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், உங்களுக்கு சஜஸ்ட் கீவேர்டும் வருது. இதுவுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ எடிட்டிங், ஸ்கின் ரீடச்சிங், ஹை அண்ட் ஃபோட்டோ ரீடச்சிங், இமேஜ் ரீடச்சிங், ஃபேஸ் ரீடச்சிங், ஃபோட்டோஷாப் எடிட்டிங், ஃபோட்டோ ரீஸ்டோரேஷன், இந்த மாதிரி எல்லாமே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 13,263 சர்வீசஸ் வந்து கிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஐ வில் ரீடச் ஃபோட்டோ எடிட் இமேஜ் வித் ஃபாஸ்ட் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கிக்ஸை நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 1814 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 5 ஸ்டாரு. இவங்களுக்கு வந்து 15 ஆர்டர் வந்து இன்னும் கியூவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபோட்டோ வந்து ஹை அண்ட் ரீடச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 ஹவர்ஸ் கேட்குறாங்க. ப்ளஸ் அன்லிமிட்டெட் ரிவிஷன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு இமேஜுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு 10 இமேஜுக்கு வந்து $40 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதுக்காக ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் கிக் கம்பேரிசன் இருக்குது பாருங்கள், ப்ரைஸ் கம்பேரிசனு. அப்புறம் எஃப்ஏக்யூ இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து கிளைண்ட்டோட ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ண டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்ம எப்படி வந்து ரீடச் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் பார்க்க போகிறோம் வாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா makeup.pho.to. ஓகேங்களா? இந்த வெப்சைட் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அவங்க போட்டிருக்கேன் பாருங்கள், அவங்கள இமேஜஸ்ஸு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே அவங்களே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேங்க லோக்கலில், அதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் பாருங்கள், நான் அப்லோட் பண்ண இமேஜ் இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. சரி, இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முகப்பொருளோட இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அவ்வளோதான் வேலையே உங்களுக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு வேலை. இல்லை நீங்கள் இதை இன்னும் மறுபடியும் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை இந்த எஃபெக்ட் வந்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், சேவ் அண்ட் ஷேர் கொடுத்தீங்கன்னாக்கா டவுன்லோடு இல்லை லிங்க்கு, ட்ராப் பாக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு நான் என்கிட்ட இருந்த ஃபோட்டோ வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 இமேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒர்க்கே கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கேன்வா வந்துருங்க. கேன்வா பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா கேன்வா பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு கிரியேட்டிவ் டிசைன் கொடுத்துட்டு கஸ்டம் சைஸ் கிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணணும். 550 பிக்சல் இன்ட்டு 370 பிக்சல். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எலிமெண்ட்ஸில் வந்துட்டு கிரிட் இருக்கும் பாருங்கள். கிரிட்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த 2 இமேஜஸையும் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த இமேஜ்
இது பிஃபோர் இமேஜ். ஆஃப்டர் இமேஜ் ஒரு நிமிஷம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 இமேஜ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைட்ஸில். இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆர்டர் கிடச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.